நம் வாழ்வினில் அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை மறப்பதில்லை. அப்படி சொல்லியவர்கள் எல்லாம் மறைந்து விடுகிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நேசர் உண்டு. இன்பத்திலும் துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இன்னல்களிலும் இருளின் பாதையிலும் அவர் நம்மோடு என்றென்றும் இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று, தந்தை தள்ளினாலும் தள்ளாட விடமாட்டீர். தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று, தந்தை தள்ளினாலும் தள்ளாட விடமாட்டீர். இன்பத்துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பீர். இன்பத்துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பீர். என் இயேசு என்னோடு, என் நேசர் என்னோடு என்றும். என் இயேசு என்னோடு, என் நேசர் என்னோடு என்றும். அநேக நேரங்களில் எல்லா பக்கத்திலிருந்தும் நாம் நெருக்கப்படுகிறோம். வியாதி, வறுமை, குடும்பத்தில் குழப்பம், ஊழியத்தில் நிந்தனை, வேலை ஸ்தலத்தில் அழுத்தம். நெருக்கப்பட்டாலும் கலக்கம் அடைந்தாலும் அவர் நம்மோடே இருப்பதனால நாம் நொறுங்கி போவதும் இல்லை, கலக்கம் அடைவதும் இல்லை. நெருக்கப்பட்டாலும் நொறுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவது இல்லை. நெருக்கப்பட்டாலும் நொறுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவது இல்லை. இன்பத்துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பீர். இன்பத்துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பீர். என் இயேசு என்னோடு, என் நேசர் என்னோடு என்றும். என் இயேசு என்னோடு, என் நேசர் என்னோடு என்றும். எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்ப எழ முடியாத, முன்னேற முடியாத சூழ்நிலைகளில் அவர் தோளில் நம்மை சுமப்பார். கடும் புயல் அடித்தாலும், அநேகர் நம்மை தடுத்தாலும் அவர் தயவால் நம்மை கரை சேர்ப்பார். என் கால்கள் தளர்ந்தாலும் உம் தோளில் என்னை சுமப்பி, கைவிடப்பட்டாலும் உம் தயவால் கரை சேர்ப்பி. கால்கள் தளர்ந்தாலும் உம் தோளில் என்னை சுமப்பி, கைவிடப்பட்டாலும் உம் தயவால் கரை சேர்ப்பி. இன்பத்துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பீர்.
இன்ப துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பீர். என் இயேசு என்னோடு, என் நேசர் என்னோடு என்றும். 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 இன்னைக்கு சூப்பரா ஏசப்பா வந்து ஒரு டாப் மூலமா வந்து நம்மளுக்கு இன்னைக்கு டாபிக் கொடுத்துட்டாரு சூப்பரா. ஐ ஃபார் ஐக்கான லெட்டர் இல்ல, ஐக்கு என்னது ஐசோலேட். ஆமா, தனிமை. இன்னைக்கு வந்து டாப் மூலமா ஏசப்பா நம்ம சொல்லி கொடுத்துட்டாரு. சோ அத பத்தி பாத்துடலாமா? ஓகே, நம்ம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க 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 ப்ரே பண்ணலாம். ஒரே டாப்க்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் இருக்குது. ஓ, எல்லாரும் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ரே பண்ணிடலாமாடா? வெரி குட். ஓகே ஓகே ஓகே, எல்லாம் கண்ண மூடுங்க. ப்ரே பண்ணணும்னே கண்ண மூடி கை கூப்பி ஏசப்பா நோக்கி பார்க்கலாம். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு.
அப்பா இந்த நாளையும் ஆண்டவரப்பா எங்க பிபிஎஸ் செஷனை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு செஷன்லயும் ஆண்டவரே புது புது காரியத்தை ஆண்டவரே அப்பா நாங்க கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுவீராக. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரையும் அது கரங்களுக்கு கொடுக்கிறோம். நீ தாமே பாதுகாத்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைங்க லோன்லினஸா ஃபீல் பண்ண ஆண்டவரே அப்பா நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஆண்டவரே அந்த செய்தியை ஆண்டவரே அவங்க கிட்ட சொல்லும் போது ஆண்டவரே அப்பா அவங்க சந்தோஷப்பட நீ தாமே கிருபை தருவீராக. உங்க கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாமத்தாவே ஆமென். ஆமென். ஆண்டி எனக்கு இப்பதான் யாரோ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ஆண்டி. எஸ் ஜாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். பத்தியா ப்ரே பண்ணோனே யாரும் பக்கத்துல இருக்க மாதிரி இல்ல, ஏசப்பா பக்கத்துல வந்துட்டாரு. ஓகேவா? இனிமேல் நான் தனியா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏசப்பா கூட தான் இருக்காரு, உன்னை நடத்துவாரு. ஓகே, ஹாப்பியா இருக்கணும். ஓகே, ஹாப்பியா இருக்கணும்ல ஒரு வாயை சொல்லிருங்க பாப்போம். ஓகே, சூப்பர் 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 குட்டீஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம தேர்ட் டே வந்துட்டோம். சூப்பரா. ஆமா, நம்ம டாம் வச்சு நம்ம வந்து நம்ம என்ன கரெக்ட் பண்ணி ஐசோலேட். ஆமா, தனிமையா இருந்தாங்கல்ல. பட் டாம் வந்து அப்படி ரொம்ப அழுதுட்டோம் போல இருக்கு. ஆமா, அதனால போய் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண போயிருக்காரு. ஓகேவா? சோ அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம வந்து அழகா ஹalleluya வந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம்ல. சோ இன்னைக்கு வந்து பக்கத்துல ஷேக் ஹalleluya பண்ணிடலாமா? ஹேண்ட் ஷேக் ஹalleluya. ரெடியா? சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். ஹalleluya. நல்லா கொஞ்சம் ஹalleluya. வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். டெய்லி நீங்க வந்து மம்மிட்ட போய் இப்படி ஹalleluya மம்மி அது சொன்னீங்கன்னா மம்மி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அழகா அவங்க ஹalleluya சொல்லுவாங்க. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் ஒரு கிளாப் பார்த்தோம்ல, கப்பல் கிளாப். திரும்ப பண்ணிடலாமா? தண்ணிக்குள்ள கப்பல் போகுது சவுண்டோட. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு நியூவா வந்து பனானா கிளாப் கத்துக்க போறோம். ஓகே, பனானா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சூப்பர், அவங்களுக்கு பிடிக்கும். அதனால வந்து எல்லாருமே வந்து ஒரு பனானா கிளாப். பனானா எப்படி சாப்பிடுவீங்க? எடுத்து உரிச்சு அப்புறம் மம் சாப்பிடுவீங்கல்ல. சோ இப்போ வந்து கையில பனானா எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆண்டி வந்து ஒவ்வொரு இதா நான் உரிக்க போறேன். ஓகே, நம்ம உரிக்கும் போது கீழே கையை கொண்டு வந்தா ஒரு கிளாப். ஓகே, திரும்பி பார்த்துட்டு பண்ணுங்க. இன்னொரு கிளாப். அப்புறம் இப்படி கிளாப். நான் கொண்டு வரலன்னா கிளாப் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆண்டி நம்ம சாப்பிடும் போது கட்டணும். எப்பெல்லாம் சாப்பிடணும் கடகடன் கட்டணும். ஓகேவா? ரெடியா? ஓகே, பனானா எடுத்துட்டு உரிக்க போறேன். ஓகே, யார் வீட்ல எல்லாம் வந்து அம்மி இருக்கு? நம்ம லாஸ்ட் இயர் பண்ணோம். இன்னைக்கு லாஸ்ட் இயர் பண்ணோம் அம்மி. அப்புறம் என்ன பண்ணோம்? மிக்ஸி, அப்புறம் கிரைண்டர் எல்லாம் பண்ணோம்ல. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்காங்க பாருங்க. ஓகே, சூப்பர். எல்லாம் அம்மி ஆட்டிடுவோமா? மசாலா அரைச்சு கொடுத்துருவோமா மம்மிக்கு மதியம் குழம்பு வைக்கட்டும். யார் வீட்ல மீன் குழம்பு? மீன் குழம்பு யார் வீட்ல இல்லையா? சிக்கன் குழம்பு இல்லையா? ஓகே, அக்கா வந்து சூப்பரா சிக்கன் குழம்பு வச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஓகே தங்கங்களா, மசாலா அரைச்சு கொடுத்துடலாம் மம்மிக்கு. ஓகே, அம்மி 1னா ஸ்லோவா, அம்மி 2னா கொஞ்சம் ஃபாஸ்டா, அம்மி 3 ஓகே. அடுத்து மிக்ஸி அம்மா பிளஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சுவிட்ச் போடுவாங்கல்ல. அவங்க நேரம் வந்து நம்ம டாமர் தான் சுவிட்ச் இல்லாண்டி ஸ்விட்ச் சொல்லுவோம். ஆமா, அதனால சுவிட்ச் போடுவாங்கல்ல. அது மாதிரி 2னா 3னா ஓகே. சோ அடுத்து கிரைண்டர் 1 2 3னா சுத்தணும். ஓகேவா? செஞ்சிடலாமா இந்த ஆக்ஷன்? அப்புறம் ஆண்டி மாத்தி சொல்ல நீங்க சரியான பாக்குறேன். ஓகேவா? ரெடி 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 ரெடி. ஓகே, அம்மி 1 அம்மி 2 அம்மி 3 மிக்ஸி 1 மிக்ஸி 2 மிக்ஸி 3 கிரைண்டர் 1 கிரைண்டர் 2 கிரைண்டர் 3 ஓகே. ஓகேவா? இத மாத்தி சொல்றேன். அம்மி 1 அம்மி 2 அம்மி 3 மிக்ஸி 1 மிக்ஸி 2 மிக்ஸி 3 கிரைண்டர் 1 கிரைண்டர் 2 கிரைண்டர் 3 அம்மி 2 மிக்ஸி 2 கிரைண்டர் 3
வந்து உணர்ந்துக்கணும். ஓகேவா? மம்மி வேலைக்கு போறாங்க, டாடிக்கு வேலைக்கு போறாங்க, நான் வீட்டுல தான் தனியா இருக்கேன், நான் வந்து யாருமே கண்டுக்கல நினைக்க கூடாது. அந்த தனிமையா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. கரெக்ட் தானே? ஏஞ்சல் சொன்னல, ஏஞ்சல்ஸ் உங்க 2 பேர், உங்களுக்கு 2 ஏஞ்சல் இருப்பாங்கல்ல, அவங்களும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, அவ தனிமையா இருக்கும் நீங்க போன் பாக்குறது, தேவையில்லாத கேம் விளையாடுறது, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த நேரத்திலும் நீங்க உண்மையா இருக்கணும், எஸ்பப்பிள்ளையா இருக்கணும், நல்லா ப்ரே பண்ணி பைபிள் படிச்சீங்கன்னா இந்த தனிமை மாறி ஏசப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஆமா, ஒரு யூனிட்டி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரேயர் ஃபெல்லோஷிப் கொடுத்துருவாரு. இல்ல கொடுத்துருக்காருல உங்களுக்குலாம். அவருக்கு ஃபெல்லோஷிப், கிட்ஸ் ஃபெல்லோஷிப் எல்லாம் வரீங்க இல்ல பிரேயருக்கு, சூப்பரா ஃபெல்லோஷிப் கொடுத்துருக்காரு. சோ அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி பேசலாம், அவங்களோட வந்து ப்ரே பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மள ஒரு யூனிட்டியை நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, இன்டிகிரேட்டட் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. சூப்பரா. ஓகேவா குட்டீஸ்? ஓகேன்றவங்க ஒரு ஓ யா சொல்லிடலாமா? எஸ், ஓகே. நான் தனிமையா இல்ல சொல்லிடலாமா? ஏசப்பா என்னோட இருக்காரு. அதை வச்சு ஒரு அழகான ஒரு சாங் பார்த்து வர போறோம். ஓகேவா? சிங்கிளா 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 நாங்க இருக்க மாட்டோங்க, மிங்களா 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 நாங்க இயேசு கூடங்க. பாட்டு இல்லாம அந்த சாங்க. லெட்ஸ் கோ. சிங்கிளா 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 நாங்க இருக்க மாட்டோங்க, மிங்கிளா 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 அவன் இயேசு கூடங்க. போட்டு சிங்கிளா 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 நாங்க இருக்க மாட்டோங்க, மிங்கிளா 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 அவன் இயேசு கூடங்க. எங்களையும் மீட்ட இயேசு ஜீவனை கொடுத்தாருங்க, எங்களையும் மீட்ட இயேசு ஜீவனை கொடுத்தாருங்க. எங்க இதயத்தையே கொடுத்திடுவோம், இயேசுவோடு நாங்க உறவாடுவோம். எங்க இதயத்தையே கொடுத்திடுவோம், இயேசுவோடு நாங்க உறவாடுவோம். என்ன வாழ்க்கை, ஒரே தனிமையாவே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் நானும் போனையே பாக்குறது. போன்லயும் பார்த்தாச்சு, யூடியூப் பார்த்தாச்சு, இன்ஸ்டா பார்த்தாச்சு, பேஸ்புக் மெசேஜ் செக் பண்ணியாச்சு. ஆனா ஒரு தனிமையை உணர்ந்துட்டே இருக்கேன், என்னால முடியலையே. ஒரு லோன்லினஸாவே இருக்கு எனக்கு, யாருமே இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன பண்றது? ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா அவன் அங்க கூப்பிடுவான், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வேற என்ன பண்றது? என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா? ஒரு தனிமையாவே இருக்கிறேனே, எனக்குன்னு அப்ப யாரும் இல்லையா? என்ன நேசிக்க, என்ன அக்கறையா என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையா? ஷோ, என்ன வாழ்க்கை அது? அவ்வளவுதானா என் வாழ்க்கை? முடிஞ்சிருச்சா? ஷோ, என்னப்பா என்ன யோசிச்சு தனிமையும் யோசிச்சுட்டே இருக்க? ஆமாண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு தனிமையா இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குண்ணே. என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் இப்ப பாருங்க, போன் பார்த்தேன், அதுல கூட எனக்கு ஒரு விருப்பம் இல்ல. வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒரு யூடியூப் பாக்குறேன், ஆனா எனக்குள்ள ஒரு தனிமையை உணர்றேன். எனக்குள்ள யாருமே இல்ல, ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்றேன். எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. என்னன்னே தெரியலண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருமாண்ணே? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. நீ அதை பத்தி யோசிச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நீ தனிமையா இருக்கும்போது கூட உன் கூட ஒருத்தர் இருக்கிறார். நான் உனக்கு பைபிள் இருந்து ஒரு வசனத்தை சொல்லட்டுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. நம்மளுடைய ஐக்கியம் யாரோட கூட இருக்குது? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்குது. அப்படியா? பாத்தீங்களா? படிங்களா, இங்க பாருங்களேன். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நீங்க யாரோட ஐக்கியம் வச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் போது நீங்க தனிமையை உணர்வீங்களா? கண்டிப்பா அவரை நம்ம உணர்ந்தோம்னா கண்டிப்பா அந்த தனிமை வராது. அப்படியா? யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தை படைச்சு உருவாக்கின கடவுள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாரா? ஐக்கியமா இருக்கிறாரா? அப்படியான? ஆமா, உண்மையான. அதுதான் வசனம் சொல்லுது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருப்பாரானே? ஆமா, கண்டிப்பா. அதை என்னால உணர முடியுமானே? கண்டிப்பா உணர முடியும். சரி, உங்களுக்கு உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கவனிக்கிறேன். இங்க பாரு, இங்க பார்க்கும்போது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. காலியா இருக்கா? அப்ப இது என்ன நினைச்சிட்டு இருக்கு? ஐயோ நம்ம தனிமையா இருக்கிறோமே, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய ஐக்கியம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது இது இருக்கா? ஒண்ணு இல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது பாருங்களேன், என்ன வருது? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருக்கும் பொழுது இயேசப்பா உங்களை இந்த மாதிரி என்ன செய்வாரு? அழகாக மாற்றிவார். சோ தனிமைன்றாங்க என்னமே என்ன செய்யாது? வரவே வராது. இயேசு கிறிஸ்து நம்மளோட இருந்தா தனிமைன்றது வரவே வராது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ இயேசப்பா உங்களோடு கூட என்ன இருக்கு? எனக்கு ஐக்கியம் இருக்கு. உங்களோட ஐக்கியம் இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன்? தனிமைய உணரவே மாட்டேன். தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பாத்திரம் எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லாத வெத்து பாத்திரமா இருந்துச்சு. ஆனா இயேசு இந்த பாத்திரத்துல இவ்வளவு அழகான ஒரு பூ வர வைக்க முடியுமா? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கூட இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில தனிமை மாற்ற காத்துட்டு இருக்கிறாங்க. சோ ஒருவேளை இன்னைக்கு நீ யோசிச்சுட்டு இருக்கியா, நான் தனிமையா இருக்கேன், என் கூட யாருமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறியா? நோ, அப்படி யோசிக்காத. உன்னோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு ஏசப்பா தயாரா இருக்கிறாங்க. எப்படி தம்பியோடு கூட ஏசப்பா ஐக்கியப்பட தயாரா இருந்தாங்களோ அதே மாதிரி உன்னோட கூட ஐக்கியப்பட தயாரா இருக்காங்க. ரெடியா இருக்கியா? மறுபடியும் இந்த வசனம் ஞாபகப்படுத்திடலாமா? 1 யோவான் 1:3. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3 வசனம். ஓகேவா? ஞாபகப்படுத்திட்டீங்களா? எங்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. தம்பி தங்கச்சி இப்படி அழகா என்ன சொன்னாங்க, அதே மாதிரி நீங்க கூட வசனத்தை அழகா சொல்லி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பணும். விசேஷமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நமக்கு இந்த மாதிரி ஐக்கியத்தை ஏற்படுத்துக்கிறதுக்காகத்தான் இந்த அபகா மினிஸ்ட்ரியில நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் செய்யறாங்க. வாலிபர்களுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு, சோ இன்னும் சிறு பிள்ளைகளுக்குன்னு ஐக்கியத்தை நிறைய இடங்கள்ல இந்த நம்ம அபகா மினிஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு. சோ உங்களுடைய ஐக்கியத்தை இதுல நீங்க வைக்கும் போது நிச்சயமா ஆண்டவருக்கு நீங்க வளர்றதுக்கும் அது ரொம்ப 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 பிரயோஜனமா இருக்கும். ஓகே தம்பி தங்கச்சி, பிரைஸ் லார்ட் குட்டீஸ், இந்த நாளில் கூட விபிஎஸ்ல உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நம்ம கர்த்தருக்காகவும் நல்லதுக்காகவும் நம்ம நிற்கும் போது நம்ம கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்கே, நம்ம தனியாக விடப்பட்டது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவருடைய ஜனங்களையும் நம்ம கூட அனுப்புகிறார். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையின்படி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்கிறாரு. தேவன் இவ்வார்த்தைகளை நிறைவேற்றுறாரு. ஆகாப் இவரை கொலை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கேரித் ஆற்றண்டையில் போய் மறைஞ்சிருக்க சொல்கிறாரு. இவர் மறைஞ்சிருக்கிற அந்த நேரத்தில் கேரித் ஆற்று நீர்னால அவரை தண்ணி தாகம் தீர்க்கிறாரு. காகத்தை கொண்டு கர்த்தர் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போஷிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது அந்த தண்ணி தீர்ந்து போகுது. அதுக்கப்புறம் சாரிபாத் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கிற விதவையை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறாரு. அந்த இடத்துல அநேக நாள் போஷிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் ஆகாபுக்கு முன்னாடி உன்னை காண்பின்னு சொல்கிறாரு.
இவரும் கர்த்தர் சொன்னபடியே செய்கிறாரு. கர்மேல் பர்வதத்தில் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள்னு சொல்லி ஜனங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அக்கினியால் பதில் தருகிற தேவன் தான் மெய்யான தேவன்னு சொல்கிறாரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் தேவனை கூப்பிட்டோம், அந்த தேவன் வரவே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமா இவர் பலிபீடத்தை செப்பனிட்டு அது மேலே கற்களை அடுக்கி தண்ணீரை ஊற்றி தேவனிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் அக்கினியால் எனக்கு பதில் தாங்கன்னு சொல்லி. கர்த்தரும் இவனுடைய ஜெபத்தை கேட்டு அக்கினியால் பதில் தந்தார். எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன்னு சொல்லி பணிந்து கொண்டாங்க. வேதத்தில் இப்படியா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துலையும் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதம் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். உங்களை தனித்துவமாக காட்டுவார். God bless you குட்டீஸ். साथ मेरा यीशु दोस्त मेरा, यीशु साथ मेरा। सिख नहीं है दुख नहीं है, सिख नहीं है दुख नहीं है, यीशु के जिंदा है यीशु के जिंदा है लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा डा 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 लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा डा डा डा। पाप नहीं है श्राप नहीं है, पाप नहीं है श्राप नहीं है, यीशु के जिंदा है यीशु के जिंदा है लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा डा 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 लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा लगड़ा लगड़ा लकड़ा डा डा डा। இயேசு என் நண்பரானா, இயேசு என் துணைவரானா, இயேசு என் நண்பரானா, இயேசு என் துணைவரானா। நோய்கள் இல்லையே துக்கம் இல்லையே, நோய்கள் இல்லையே துக்கம் இல்லையே, என் இயேசு உயிரோடு இருக்கிறாரே, என் இயேசு உயிரோடு இருக்கிறாரே। லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா டா 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 லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா டா டா டா। பாவம் இல்லையே சாபம் இல்லையே, பாவம் இல்லையே சாபம் இல்லையே, என் இயேசு உயிரோடு இருக்கிறாரே, என் இயேசு உயிரோடு இருக்கிறாரே। லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா டா 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 லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா லகட லகட லக்கடா டா டா டா। அபாகா 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 Praise the Lord. Hi goodies. எப்படி இருக்கீங்க? நான் யார் தெரியுமா? நான் தான் உங்க ரேவதி ஆண்டி, குழந்தைகள் மருத்துவராக இருக்கேன். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இந்த சம்மர்ல நீங்க எல்லாம் வெயில்ல ஓடி ஆடி விளையாண்டு ரொம்ப களைச்சு போய் இருப்பீங்க. அம்மா அப்பாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க? வெயில்ல விளையாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்றதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டே இன்ஃபார்ம்டு. இன்னைக்கு ஸ்டே இன்ஃபார்ம்டுங்கிற விஷயத்த தான் டாக்டர் ஆண்டி சொல்ல போறேன். அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? டிவி மூலம் தெரிஞ்சுக்கலாம், புஷ்பம் மூலம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம போற சர்ச்ல பாஸ்டர் சொல்ற விஷயங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம், பக்கத்துல ஆன்டிஸ் சொல்றதுனாலையும் தெரிஞ்சுக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுனாலையும் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஸ்டே இன்ஃபார்ம்ல நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம், புதிய விஷயம், கடவுள் எனக்கு கொடுத்த புதிய வார்த்தை ரேடியேஷன் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது வெப்பத்தினால ஏற்படுற தீமைகள் தான். இப்போ எங்க பார்த்தாலும் 108, 109, 110 அப்படிங்கிற வார்த்தைகளை தானே நீங்க கேள்வி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன? அது வந்து வெப்பத்தோட ஒரு குறியீடு. இந்த மாதிரி நார்மலை விட அளவுக்கு அதிகமா வெப்பம் கூடும்போது நம்ம உடம்புல என்ன ஆகும்? நம்ம அடுப்புல வந்து பாத்திரம் வச்சா வாட்டர் ஹீட் பாயில் ஆகுற மாதிரி நம்ம உடல்ல இருக்க ரத்தத்துல இருக்க வெப்பம் எல்லாமே பாயில் ஆயிடும். அப்ப பாயில் ஆன ரத்தம் என்ன ஆகும்? அதோட தன்மை நீர்த்தன்மையை இழந்து திக்கா மாறிடும். அப்ப திக்கா மாறும்போது நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படும்? நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நமக்கு ஒரு படபடப்பு வரும், நம்ம மயக்கம் போடுற மாதிரி நிலைமைகள்லாம் வரும். அது நமக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் குழந்தை நம்மளை விட இன்னும் சிறிய குழந்தைகளுக்கும் வரும் குட்டீஸ். இந்த மாதிரி நீங்க விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? ஸோ அதை பத்தி நம்ம தான் இன்னைக்கு எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிக்கும் போது நம்ம உடம்புல இருந்து இழக்கிற அந்த தண்ணியை நம்ம ஈடு செய்திடறோம். அதனால ரத்தம் அதோட இயல்பிலேயே இருக்கும். அதனால நமக்கு இந்த மயக்கம், படபடப்பு, ரத்தம் முறைந்து போற அந்த கெச்சியான நிலைக்கு போற இந்த தன்மைகளை நம்ம குறைச்சிக்கலாம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டிய சின்ன விஷயம் என்ன? நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதுதான் இன்னைக்கு நமக்கு கடவுள் சொல்ற செய்தி. சரியா குட்டீஸ்? பாய். அவங்க எல்லாரையும் இந்த Day 3 வீடியோஸ்ல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு Day 3யோட தீம் என்னது? ஐசோலேட் டு இன்டகிரேட். அப்படிதானே? இன்னைக்கு நம்ம கிராஃப்ட்ஸ் டைம்ல ஒரு பேப்பர் டால் செயின் தான் நம்ம செய்ய கற்றுக்க போகிறோம். 2 டேஸாக நீங்கள் செய்கிற கிராஃப்ட்ஸ் எல்லாமே சூப்பராக சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நீங்கள் செய்கிற கிராஃப்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம கிராஃப்ட்ஸ் டைம்குள்ளார போகலாம். பேப்பர் டால் செயின் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா, கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் வேணும், சிசர், அப்புறம் பென்சில் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென், ஒரு ஷார்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்களே உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம் வேணும். செயின் செய்கிறதுக்கு வந்து இந்த கலர் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹாஃபாக மடிக்கணும். நம்ம வந்து இந்த ஹாஃப் மட்டும்தான் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். கலர் பேப்பரை வந்து நம்ம 4 டைம்ஸாக மடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வரைய போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் வந்து இந்த சைடு ஓப்பனாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் எந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்குமோ அந்த சைடு தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வரையணும். இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படி வரையணும்னு. எடுத்துட்டேன். இப்போ நம்ம விரிச்சோம்னா எப்படின்னா இதான் நம்மளோட பேப்பர் டால் செயின். ஓகேவா? நான் வந்து அந்த பேப்பர் டால் செயின் செஞ்சோல அது வந்து ஒரு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர்ல வந்து நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். நீங்க வந்து ஃபுல்லா ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த கீழே இடத்த வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. மேல இருக்க சர்க்கிள் போர்ஷன்ஸ்ல மட்டும் கம் வச்சு லைட்டா கம் வச்சு ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ல வந்து ஒரு க்ளவுட் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதை சுற்றி நமக்கு வந்து 9 ஆவியின் கனிகள் இருக்குது. சரிங்களா குட்டீஸ்? ஸோ நமக்குள்ளாக இன்னைக்கு Day 3யோட தீம் என்னது? இன்டெகிரிட்டி, ஒற்றுமை. அப்படிதான் குட்டீஸ். நமக்குள்ளாக எப்போ ஒரு ஒற்றுமை காணப்படும்? நமக்குள்ளாக ஆவியின் கனிகள்லாம் இருந்தால்தான் ஒற்றுமை காணப்படும். சரிங்களா குட்டீஸ்? ஸோ வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்னு ஒரு க்ளவுட் மாதிரி போட்டு எழுதிட்டு சைடில் வந்து 9 ஆரோஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? 9 ஆரோஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாய், லவ், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பென்சிலில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் ஸ்கெட்ச் பென்னோ இல்லை ஒரு மார்க்கரோ வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் ஒரு பிளாக் மார்க்கரால் நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து ஜெபிக்கும்பொழுது இந்த சார்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு கூட நமக்கு வந்து ஒரு ஒற்றுமை வந்து காணப்படணும்னா நமக்குள்ளாக ஆவியின் கனிகள் இருக்கணும். ஜாய், லவ், பீஸ், பேஷன்ஸ் இப்படிப்பட்ட 9 ஆவியின் கனிகளும் நமக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் மற்றவங்களோட நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும்.
பாய். வெல்கம் டு தேர்ட் டே VBS. இன்னைக்கு ஃபைட்ல ஐசோலேட் பத்தி ஆன்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை ஓவர் கம் பண்ற டிப்பை நம்ம பார்க்கலாம். ஐசோலேட்டடா இருக்கப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ் பார்க்காம இருக்கலாம், டீச்சர்ஸ் பார்க்காம இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காம இருக்கலாம். ஆனா நீங்க தனிமையா இருக்கப்போ என்ன செய்றீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா குட்டீஸ், அந்த தனிமையா இருக்கிற நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துறவரா இருக்காங்க. ஆமா, நான் சோகமா எனக்கு யாருமே இல்ல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லைன்னு ஐசோலேட்டடா தனிமையா ஃபீல் பண்ற டைம் நீங்க ஆண்டவருக்காக நீங்க கொடுங்க. ஆண்டவரோட கூட பேசுங்க. ஆண்டவரோட இன்டராக்ட் பண்றப்போ ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்துகிறவராக இருப்பார். நல்ல ஒரு ஃபெலோஷிப் உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு விதமாக ஒரு யூனிட்டியான ஒரு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆண்டவரோட உட்காந்து ப்ரே பண்ணி எப்படி ஃபியூச்சர்ல நடக்க போறது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்களோ அப்படிப்பட்டதான ஒரு பெரிய கிருபைகளை ஆண்டவர் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் ஒரு ஃபியூச்சர் பத்தின ஒரு தெளிவை உங்களுக்கும் கொடுப்பாரு குட்டீஸ். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபெலோஷிப்ல இணைந்து நீங்க ஐசோலேட்டடா இல்லாதபடிக்கு நல்ல ஒரு உங்களை நேசிக்கிற ஒரு ஃபெலோஷிப் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்ப நல்ல மினிஸ்ட்ரி அபாக்கா மினிஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கு வீட்டுல நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபெலோஷிப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. உலக பிரகாரமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டுட்டு போகலாம். அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்பெல்லாம் சோர்ந்திருக்கீங்களோ உங்களை பலப்படுத்துகிறவங்களா ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை திட்டுவாங்க. ஸோ பி ஹாப்பி வித் ஜீசஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ். ஓகேவா, என்ன கேம்னா நாங்க 3 டீமா இருக்கோம். ஓகேவா, இது டோரா டீம், இது லியோ டீம், அது நிக்கி டீம். ஓகே, சோ 3 டீமும் என்ன பண்ண போறோம், இந்த பலூன்ல குத்திட்டு இருக்கோம். ஓகே, ஆமா அவங்கள அடிக்க முடியாது. ஓகே, சோ அந்த பலூனை நாங்க 2 பேரும் ஒரே ஸ்டிக்கால எடுத்து கொண்டு வந்து அவங்க இருந்து கொண்டு வந்து கஷ்டப்பட்டு ஆமா காடு மலையெல்லாம் தாண்டி வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கெட் குள்ள போடணும். ஓகேவா, 2 பேரும் சேர்ந்து இது யூனிட்டி. ஓகே, யூனிட்டி டீம். ஓகே, டீம் ஒர்க். எஸ், டீம் ஒர்க். சோ டீம் ஒர்க் ஒரு பக்கம் தான் பார்க்கலாம். எந்த டீம் ஜெயிக்க போறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஆமா யாரு நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ லைக் கொடுங்க. எந்த டீம் ஜெயிச்சு கூட சொல்லுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே குட்டி. ஆமா அத நான் அடிக்க மாட்டேன். இதுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நீங்க வீட்ல பண்ணலாம். ரெடியா? ரெடி சொல்லலாம். ரெடி. குட்டீஸ் ரெடியா? ஓகே, ரெடி 1 2 கத்திரிக்கா. இதுல வந்து ஓகே, ரெடியா? ரெடி 1 2 3. ஒரு ஆள் தூக்கிட்டே வந்துட்டாங்கப்பா. பஸ் அங்க இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து வரணும். கையை பிடிக்க கூடாது. கை யூஸ் பண்ணக்கூடாது. கை யூஸ் பண்ணக்கூடாது. சூப்பர் சூப்பர். மேட்ச் வந்து வெரி குட். நாங்க 2 பேரும் வின்னர். என்ன சொல்லுங்க? டோரா டீமும் லியோ டீமும். டாடி ப்ளீஸ் டாடி வாங்க டாடி. எல்லாரோட டாடிஸ் வருவாங்க டாடி. ப்ளீஸ் டாடி. என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வருவாங்க டாடி. ப்ளீஸ் டாடி. ப்ளீஸ் டாடி. நான் தான் சொல்லிட்டேன் என்னால முடியாது, வர முடியாதுன்னு. வேணா உங்க அம்மா கூட்டிட்டு போ. மம்மி பாருங்க மம்மி, நான் எவ்வளவு ப்ளீஸ் பண்றேன். அப்பா இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ண முடியுமா எனக்கு சொல்லுங்க சார். நீங்க தான் எமர்ஜென்சி புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடனே நம்ம 1 ஹவர்ல நமக்கு வந்து பெட் ஏத்தலனா அவ உயிர் கஷ்டப்பட்டேன் தெரியுமா டாடி. இப்பதான் எனக்கு புரியுது டாடி. பெட் எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ டாடி. ஏய் எமிலி, அங்க பாரு, கிளாரா நிக்கிற மாதிரி இருக்கு தண்டவாளத்துல. கிளாராவா அது? ஏய் ஆமா கிளாரா தான்.
அவ எதுக்கு அங்க போய் நிக்கிறா? ட்ரெயின் வர வரப்போகுது. நீ பாட்டு ட்ராக்ல நடந்துட்டு இருக்கற. இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வரப்போகுது. இந்த பக்கம் வாமா. உன்னோட பெரிய இந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாமா. நான் தானே பதில் சொல்லணும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. கிளாரா, நீ என்ன லூஸா? லூஸ் மாதிரி போய் அங்க ட்ராக்ல போய் நிக்கிற. ட்ரெயின் வரது கூட தெரியாம. நேத்துக்கு ட்ரெயின் வந்துருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? நான் பிடிச்சோம் நீ இழுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஓ ஜெஸ்ஸி, சாரி ஜெஸ்ஸி, சாரி. உண்மையாவே நான் வந்து ஏதோ ஒரு நினைப்புல நான் அப்படியே போயிட்டே இருந்தேன்னா நிறைய யோசனை அப்படியே யோசிச்சுட்டே போனது. ட்ராக்ல நடந்தது கூட எனக்கு தெரியல ஜெஸ்ஸி. ரியலி சாரி. என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை? அப்படியே யோசிச்சுட்டே வந்த. என்ன ஜெஸ்ஸி சொல்றது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு கார்ல வரும்போது கூட நீ சொன்ன 2 நாள் அப்பா பேச எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட நிலைமை நீ வந்து நீ யோசித்து பார்த்தீங்கன்னா நீயே ஃபீல் பண்ணுவ. மம்மி டாடி 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்களா, நான் தனியா இருக்கேன். நைட்டு தான் என்னை வளர்த்தாங்க குட்டியில இருந்து தெரியுமா. அப்பாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன். ஆனா 2 பேருமே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு ஜெஸ்ஸி. எவ்வளவு நான் நேரம் ஃபோன் பாக்குறது, எவ்வளவு நேரம் நானே செல்ஃபி எடுத்துக்கிறது, எத்தனை கேம்ஸ் விளையாடுறது. உண்மையாவே லைஃபே போர் அடிக்குது. தனியா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னென்னமோ தாட்ஸ்லாம் வருது. அதனால நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. பாரு, நான் ட்ராக்ல நடக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி போயிட்டு இருக்கு என்னோட லைஃப். சரி கிளாரா, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, விடு, பாத்துக்கலாம். சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். கிளாரா, அங்க பாரு, ஹென்றி அங்கிள் மாதிரி இருக்கு. ஆமா ஹென்றி அங்கிள் தான், பாரு. ஏய் ஜெசி, ஏய் கிளாரா, எங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கீங்க? ஆங்க அங்கிள், நல்லா இருக்கோங்க அங்கிள். ஆமாங்க அங்கிள், கிளாரா வந்திருக்காங்க அங்கிள். அவ கொஞ்சம் அப்செட்டா இருந்தாளா, அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேங்க அங்கிள். ஓ அப்படியா? ஒன்று பண்ணுங்களேன், நான் ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன் வீட்டில். நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? அங்கிள் அதுக்கு டெமோ போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கிளாராக்கும் மூடு மாறும்ல, வந்து பார்க்குறீங்களா? அப்படிங்களாங்க அங்கிள்? டைம் மிஷினா? சரிங்க அங்கிள், நாங்கள் வேணா வரோங்க அங்கிள், வந்து பார்க்குறோங்க அங்கிள். ஹே கிளாரா, நம்ம வேணா போவோமா டைம் மிஷினை பார்க்க? அப்பா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே ஜெஸ்ஸி, ஷூர், கண்டிப்பா போலாம். ஹென்றி அங்கிள் வாங்க அங்கிள், கார்ல ஏறுங்க போலாம். ஹேய் பிள்ளைங்களா, என்ன ஒரு சர்ப்ரைஸ்! 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க. சூப்பர். நல்லா இருக்கீங்களா? வீட்ல மம்மி டாடி நல்லா இருக்காங்களா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்கடா, சொல்லுங்க. நல்லா இருக்கோங்க நான்சி ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அதாங்க ஆண்டி, அங்கிள் ஏதோ டைம் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாருங்க ஆண்டி. அதை பார்க்க தான் நானும் கிளாராவும் வந்தோங்க ஆண்டி. ஆமா நான்சி, நான் தான் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தேன். நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, அதை பிள்ளைங்களுக்கு காமிக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணேன். ஜெசி, கிளாரா சாப்பிடுங்க, எடுத்து நல்லா சாப்பிடுங்க. ஆமா, ஏன் கிளாரா ஒரு மாதிரி சோகமாவே இருக்கு? ஃபேஸ் நல்லாவே இல்லையே, என்னாச்சு பாப்பா? அதுவா ஆண்டி, ஒன்றும் இல்லை ஆண்டி. ஆனால் வந்து எனக்கு என்னன்னா, இப்போ தான் சொன்னேன் ஜெஸ்ஸிட்ட, வீட்டில் எனக்கு ஒரு லோன்லியாகவே ஃபீல் ஆகுது ஆண்டி. மம்மி டாடி கூட இருக்கிறது இல்லை. நானும் டாடிகிட்ட ப்ளீஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க ஆண்டி. கஷ்டமாக இருக்குது. வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்தே மெய்டு தான் என்னை வளர்க்குறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகுது ஆண்டி. என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியல. தனிமையாக இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஆண்டி. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில ஆண்டி. என்னால் நானும் யார் கூட மிங்கிளாகவும் முடியல. யார் கூட என்னால் வந்து சரியாக பேசவும் முடியல. நான் தனியாகவே இருக்கணும்னு தோணுது ஆண்டி. அப்படி இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது. என்னால் என்ன பண்ணுறேன்னே புரியாமல் நடக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிருக்கேன். ஜெஸ்ஸி இல்லைன்னா நான் இல்லை ஆண்டி. நேரம் வந்து அவள் வந்து என்னை காப்பாற்றலைன்னா உண்மையாகவே எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. என்ன சொல்கிறேன்னே தெரில ஆண்டி. ஓ கிளாரா, நீ அழுகாத. இதுக்கெல்லாம் நீ அழுக கூடாது கிளாரா. எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை இருக்கு. நிறைய பேருக்கு சூழ்நிலைனால தனிமை வருது, உறவுகளை இழந்து தனிமை வருது, வியாதினால தனிமை வருது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் இருந்தும் தனிமை வருது. அதனால எல்லாருக்குமே இதை வந்து ஃபேஸ் பண்றாங்க கிளாரா. நம்ம பைபிள்ல தாவீது உனக்கு தெரியும்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 25:1, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறோமா இருக்கிறேன்னு
சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அழுது கேட்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் கூட இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னு அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆமா, எப்ப ஏசப்பாவை அவருக்கு முன்பாக வைத்தாரோ அன்னையில இருந்து அவர் தனிமையை ஃபீல் பண்ணவே இல்லை. எவ்வளவு பாட்டு எழுத முடிஞ்சது இல்ல. சோ அதனால தேவ பிள்ளைகளுடைய பலனே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது தான். ஏசப்பாக்கு ஒரு அழகான பேர் இருக்கு தெரியுமா? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். அதனால நீ தனியா இல்ல, ஏசப்பா உன் கூட இருக்கிறாருன்ற அந்த ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா உனக்கு இந்த எண்ணம் வரவே வராது. கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் கிளாரா. ஓகேவா? ஓ ஆண்டி, ரொம்ப சூப்பர் ஆண்டி. உண்மையாவே தாவீது எப்படி இருந்திருப்பாரு. எனக்கு ஒரு ஆசை, பழைய காலத்துல எல்லாம் எப்படி அவங்க வந்து தனிமையா தானே இருந்திருப்பாங்க, இல்ல தெய்வ மனுஷங்க எல்லாருமே தனிமையை உணர்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத யோசிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு ஆண்டி. அதை அந்த அந்த நிலைமையை நம்ம பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆண்டி. லாரா, இதுக்கே நீ கவலைப்படுற? அங்கிள் பாரு, டைம் மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். வாங்க நம்ம பழைய ஏற்பாடு காலத்துக்குள்ள போலாமா? வாங்க 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 வாங்க. இதான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ். இன்னைக்கு யாரும் இல்லை, அதனால இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு. நம்ம இப்போ தாவீது தனிமையில் எப்படி இருந்தாரு நம்ம பார்க்கலாமா? வாங்க 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 வாங்க. 2 பேரும் இதுல வந்து நில்லுங்க, கவனமா பாருங்க. சார் ஆன் பண்ணிட்டா? பண்ணுங்க பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் விட்டு விலகவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கிளாரா, அங்க பாரு, தாவீது ராஜா இஸ்ரேலுக்கே அவர் தான் ராஜா. ஆனா அவர் தனிமையில் இருக்கும்போதும் கூட ஏசப்பாவை துதிச்சிட்டு இருக்காரு பாரு. நீயே பாரு கிளாரா, அவர் துதிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா அவர் முகத்துல. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானாகிய தானியேலின் விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடைக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கிளாரா, அடுத்து புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு கேரக்டர் பாப்போமா? மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலியமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. கிளாரா, அங்க பாரு, பவுல் கூட ஜெயில இருக்கும்போது எவ்வளோ தனிமையா இருந்திருப்பாரு. ஆனாலும் ஏசப்பா சொல்றதபடி கேட்டு அவர் வந்து 13 புக்ஸ் எழுதினார் தெரியுமா? பாத்தியா கிளாரா, நம்ம பார்த்த 3 பேர்த்துலயும் எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல தனிமையா தான் இருந்தாங்க. ஆனாலும் ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. ஏசப்பா கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஹாபிஸை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் உன் கூடயும் ஏசப்பா இருக்காரு. நீயும் ஏசப்பா கூட பேச ட்ரை பண்ண, கண்டிப்பா ஏசப்பான்ட்ட பேசுவாரு. அது மட்டும் இல்லை கிளாரா, நீ ஏசப்பாவை துதி, ஏசப்பா சொல்ற மாதிரி நீ எழுது, அதே மாதிரி ஏசப்பாக்காக பாட்டு பாடு, நீ வசனம் படி, ப்ரேயர் பண்ணு. அப்போ வந்து ஏசப்பா உன் கூட இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் வந்துடும் தெரியுமா? உனக்கு அந்த லோன்லினஸ்ஸே இருக்காது. நீ ஜாலியா ஏசப்பா கூட இருக்கலாம் தெரியுமா? கிளாரா, உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இனிமேல் நீ நான் தனியா இருக்கேன் நீ சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆமா, எல்லா தெய்வ பிள்ளைங்களும் அந்த தனிமையை பயன்படுத்தி எவ்வளவு ஆச்சரியமா இவ்வளவு உன்னதமான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க பாத்தியா? அதனால ஈசப்பா நம்ம கூட இருக்காரு கிளாரா. உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. உனக்காக ஒரு உன்னத வாழ்க்கையை ஆண்டவர்
ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நீ தனியா இருக்கேன்னு நீ நினைக்காத. ஆனா நீ தனியா இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, தனிமையில தான் சாத்தான் வந்து பயங்கரமான காரியங்களை நம்மளுக்கு வந்து விதைச்சிட்டு போயிடுவான். அதனாலதான் துதிச்சுட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஆண்டவருடைய காரியத்தை யோசிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் சாத்தான் கிட்ட வரமாட்டான். இந்த தனிமை காலத்துல நீ தேடக்கூடிய தேவ சமூகம் வருங்காலத்துல நமக்கு ஒரு மேன்மையான உயர்வை நிச்சயம் தரும் கிளாரா. இனிமேல நீ யோசிக்க கூடாது, என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே, என் உணர்வை யாரும் வந்து யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்காம உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய தனிமையை ஆண்டவரிடத்துல செலவு பண்ண. ஆண்டவர் நிச்சயமா உன் கூட இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்காரு. இனிமேல தனிமைன்ற பேச்சுக்கே இல்லை. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் உனக்கு ஃபெல்லோஷிப்பையும் கொடுத்துருக்காரு இல்ல. ஸோ இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஃபெல்லோஷிப்ல வந்து நீ ஜாயின் பண்ணி அழகா நீ வந்து ப்ரே பண்ணும்போது நீ தனிமையை உணர மாட்டேன். அப்போஸ்தலர்கள்லாம் பாரு, எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை செய்வாங்க. யூனிட்டியா அவங்க செய்யற காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது இல்ல. ஸோ நீ தனிமையா நீ நினைக்கிறத காரியங்கள் யோசிக்கும் போது இந்த மாதிரி நீ வந்து ஜெசிக்கு கால் பண்ணி பேசலாம். எங்களோட நீ சர்ச்சுக்கு வரலாம், அங்க நிறைய ஃபெல்லோஷிப் இருக்கு. ஸோ அந்த ஃபெல்லோஷிப்ல ஜாயின் பண்ணி ப்ரே பண்ணும்போது நிச்சயமா உனக்கு அந்த ஃபீலே வராது. ஏசப்பா பிள்ளைங்களோட சேர்ந்து நீ இருக்கும்போது நிச்சயமா உனக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வராது. ஓகேவா கிளாரா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே சந்தோஷமா இருக்கணும், ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். உன் கூட ஏசப்பா இருக்காரு, இம்மானுவேலரா இருக்காரு. ஓகேவா கிளாரா? வாவ், தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஜெசி. உண்மையாகவே நான் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன். இனி நான் தனிமையாக இல்லை, என் கூட ஏசப்பா இருக்காரு. கண்டிப்பாக ஆண்டி, இனிமேல் நான் அதை யோசிக்கவே மாட்டேன். ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. ஜெசிமா உங்க அம்மா கால் பண்ணியிருந்தாங்க ஜெசிமா, உன்னை சீக்கிரம் வர சொன்னாங்க. ஒரு பதட்டமா பேசினாங்க ஜெசிமா, சீக்கிரம் போறியா? ஏ கிளாரா, வா வீட்டுக்கு போகலாம். அம்மா வேற ஏதோ டென்ஷனாக பேசினாங்கன்னு வேற அங்கிள் சொல்கிறாரு. சரி வா, டக்குன்னு போகலாம். நீ வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே போகிறேன். சரி ஓகே, வா போகலாம். பாய் ஆண்டி அங்கிள். பாய் ஆண்டி, பாய் அங்கிள். ஓகேவா? அதனால நீங்க தனியா இல்ல, ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க கூட தான் வருவாரு. எல்லாமே ஏசப்பா உங்க கூட தான். ஓகேவா? அதனால எப்பயுமே நம்ம ஒரு ஃபெல்லோஷிப்போட இருக்கும்போது ஏசப்பா கூடயே இருக்கிறாருன்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, சோ நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாமா? அக்கா ப்ரே பண்ணுவாங்க பாருங்க. ஏசப்பா, இந்த நல்லா இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள்ல ஆசீர்வாதமா நடத்துறதுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, நாங்க வந்து தனியா இல்லை, நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கீங்க. நீங்க எப்பவுமே எங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 3வது நாள கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி சுவாமி. இந்த 3வது நாள்ல ஆசீர்வாதமா இருந்ததுக்காக நன்றி. இது கேட்கறது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியாத உதவி செய்யுங்க. நீங்க எப்பவுமே அவங்க கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி கொள்கிறாங்க. 3வது நாள் ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி. வரக்கூடிய டேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கிறாங்க. சந்தோஷமா கிளம்புங்க. ஓகேவா? நாங்களும் போயிட்டு வரோம், நாளைக்கு வரோம். பாய். சிங்கிளா நாங்க இருக்க மாட்டோங்க. மிங்கிளா அவன் இயேசு கூடங்க. சிங்கிளா நாங்க இருக்க மாட்டோங்க. மிங்கிளா அவன் இயேசு கூடங்க. எங்களையும் மீட்ட இயேசு ஜீவனை கொடுத்தாருங்க. எங்களையும் மீட்ட இயேசு ஜீவனை கொடுத்தாருங்க. எங்க இதயத்தையே கொடுத்திடுவோம், இயேசுவோடு நாங்க உறவாடுவோம். எங்க இதயத்தையே கொடுத்திடுவோம், இயேசுவோடு நாங்க உறவாடுவோம். லல்லா லல்லா லல்லா